வணக்கம் தாசையா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை வாழ்த்தி இந்த இடத்துல மீண்டுமாக இந்த வேதாம கலாசாலைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால இன்று எப்படி இருக்கிறீர்கள்? பரவாயில்ல. இன்றைக்கு இங்க கொஞ்சம் குளிர் தான் ஜாஸ்தி. ஏன்னா ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் -20 நினைக்கின்றேன். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். எங்களுக்கு +4 இருக்குது. மழையான இருந்தாலே எதிர்பார்க்க விதமாக டொரண்டோ மண்ணில இப்பொழுதும் மைல்டா தான் வெதர் இருக்கிறது. கடந்த வருடம் போல இந்த வருடம் இருக்கும் என்று அநேக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது ஏன்னா குளிர் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா ஆமா. ஏன்னா அதாவது பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமா உஷ்ணமாயிட்டு வருகின்றது. அதனால ஒண்ணு இது கிடையாது. ஐயா, இன்றைக்கு நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து கடைசி வரைக்கும் நாம் இன்றைக்கு படிப்போம். சரி, ஒரு ஜெபத்தோட நாம துவங்குவோம். ஆமென். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த மாலை இந்த நேரத்தை நீ தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, எங்களுடைய ஞான கண்களை நீர் திறந்தரலாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றி அன்பு எங்களுடைய பேச்சிலும் மூச்சிலும் இருக்கட்டும். ஆமாண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த சகோதரன் வின்சென்ட்டையும் அவருடைய குடும்பத்தையும் கேட்கின்ற ஒவ்வொரு நேயரையும் என்னையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் கூறுகின்ற வார்த்தையில் உமக்கு உம்முடைய வேதத்திற்கு ஒத்து போகும் வண்ணமாக இருக்கும்படி செய்தரலாம். ஆமாண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, இன்றைக்கு நாம படிக்க போற பாடம் ஒரு கஷ்டமான பாடம் அல்ல, புரிந்து கொள்வதற்கும் கடினமும் அல்ல. இது ஆங்கிலத்துல கூறுவார்கள் பிராக்டிக்கல். தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், அதைத்தான் நீங்கள் இதுல பார்க்க போகின்றீர்கள். ஆகையினால நீங்கள் அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க துவங்குங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பாருங்க, அதாவது இதுல நான் என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது எல்லாம் தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2வது அதிகாரத்துல நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்றார். ஆனால் அதோடு அவர் அங்க நிறுத்தவில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் நம்முடைய சபைகளில இதை குழப்படி பண்ணிவிட்டார்கள். ஆனால் இது ஒரு பெரிய கேள்வி. இதை நீங்க தொடர்ந்து வாசியுங்கள்.
இத குறித்து நீங்களும் நானும் கொஞ்சம் பேசலாம். பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப அதை குறித்து பேசுறார், அதை வாசியுங்கள். அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நம்பர் 1, அந்த உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பாருங்க, 2வது, புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 3 காரியம் அவர் சொல்றாரா? இது ரொம்ப பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணணும்? கலைந்து போட வேண்டும். 2வது, உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, அதாவது மனம் திரும்பி. 3வது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப கேள்வி, ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, எனக்கு இது தேவையில்லையே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக தேவை. நாள்தோறும் நாங்கள் எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் எங்களுக்கு வருகிற காரியங்களை நான் கர்த்தரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு என்ன சொல்லுவோம், அதாவது அன்றாட எமது நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் இந்த வானொலியிலும் அடிக்கடி மக்களுக்கு சொல்லிக்கொள்வது. அநேக மக்கள் நேயர்கள் வந்து எங்களோடு நாங்கள் இந்த வானொலியை பற்றி சொல்லும்போது, நான் ஆலயத்துக்கு ரெகுலராக போகிறேனே, எனக்கு வானொலியை பற்றிய அவ்வளவு அக்கறை இல்லை. அதாவது வார்த்தைகளை பற்றி எனக்கு அதனுடைய நோக்கம் வார்த்தைகளை பற்றி எனக்கு தேவையில்லை. நான் ஆலயத்தில் தினந்தோறும் இல்லை, ஞாயிறு தோறும் நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக சென்று வருகிறேன் என்று சொல்ற மக்கள் உண்டு. அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய எளிய தமிழ்ல முறையிலே சொல்லிக் கொள்வதுண்டு. ரட்சிப்பு ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை, அது ஒன்கோயிங் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செகண்டும் கூட நாங்கள் விழுந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக நாங்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மக்களாக இருக்கிறதுக்கு இந்த வானொலி உங்களுக்கு உதவும் என்று நாங்கள் விசுவசிக்கிறதால இந்த வானொலியை நீங்கள் கேளுங்கள் என்று உங்களை நாங்கள் அதாவது ஆலோசனை கொடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்வது உண்டு. அதாவது கட்டாயப்படுத்துவதில்லை. நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் எங்க ரொம்ப சரியா சொல்லுது. பாருங்க, 3 ஸ்டெப்ஸ் கொடுக்கிறாரு. முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட வேண்டும். இதனுடைய இதுபடி நீங்க மறுபடியும் என்ன பண்ணலாம்? நான் ரட்சிப்பு அடைந்து விட்டேன் என்று பழைய மனுஷனை நீங்க என்ன போட்டுக்கலாம், திரும்பி போயிடலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை நம்முடைய மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. நீங்க அதாவது நீங்க என்ன சொன்னீர்கள்? நம்முடைய ரட்சிப்பை நாம்
ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் என்று சொல்வதை விட ஐயா ஒவ்வொரு நிமிடங்கள் செக்கனும் காத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும். ஆமாம். அதனால ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் ஆனால் போதும் என்று இருக்கக்கூடாது. ஆனால் இது நான் சொல்வது அவர்களுக்கு புதிதா இருக்கிறது, என்ன புதிய போதனையே எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் திருப்பி என்னிடம் கேட்கிற அநேக மக்களும் உண்டு. சரியா? அதாவது இதுக்கு சில வசனங்களை நாம கொடுப்போம், மக்களை இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் நிக்கதேமுக்கு? யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், நீங்க என்ன வேண்டும்? ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறந்த குழந்தை இருக்கின்றது, உயிரோட இருக்கின்றது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மகனும் உண்டு, மகளும் உண்டு, எனக்கும் மகனும் உண்டு. இதை கேட்கின்ற எத்தனையோ மக்களுக்கும் பிள்ளைகள் உண்டு. பிள்ளை ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த வண்ணமாக அவங்க வளர வேண்டும். ஆமாம். 5 வயசு பிள்ளை 1 வயசு பிள்ளை மாதிரி இருந்தால் அங்க ஏதோ கோளாறு இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும். சிறு குழந்தைகள் எப்படி வளர்ச்சி அடைகின்றன அதை நீங்க கொஞ்சம் உற்று நோக்குங்கள். நம்பர் 1, அவர்கள் சாப்பிட வேண்டாம். சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களால வளர முடியாது. எக்ஸசைஸ், உடல் அபியாசம், நேரத்துக்கு போய் தூங்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் என்ன பண்ண வேண்டாம்? நமக்கு உணவு வேண்டும். அதைத்தான் நீங்க சொன்னீங்க, இரவும் பகலும் வேதாமத்தை நாம் தியானிக்க வேண்டும். இல்லாவிட்டா நாம மரித்து பழைய மனுஷன் உயிரோட வந்துருவான். அதுதான் இங்க சொல்லுது பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவனுடைய சாயல், பரிசுத்தம், மெய்யான நீதி. சரி, என்ன புதிய மனுஷன் எப்படி இருக்கிறாங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நீங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்ய பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியாத காரியம் எதுவும் இருக்காயா? இல்ல, எல்லாம் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டா இருக்குது. ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டா இருக்கு பாருங்க. அதாவது நாம் என்ன செய்ய வேண்டாம்? மெய்யை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு சொல்றாரு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். இது அருமையான இது. அடுத்த வசனம் வாசிங்க. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டாலும் நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா ஏன் இத அவர் எழுதுறாரு? இந்த புஸ்தகம் எபேசிய லெட்டர் வெளியில இருக்கிற ஆட்களுக்கு எழுதல, சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. அதைத்தான் நீங்க முதல் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆமா, பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்படுது. அவர்கிட்ட போய் இவர் சொல்றாரு, நீங்க பிசாசுக்கு இடப்படாமலும் இருங்க. அடுத்த வசனம்.
திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஆமென். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசுங்கள். அது புதிய மொழிபெயர்ப்புல என்னதென்றால், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களை பிரயோஜனம் அல்ல, அவர்களை பில்டிங் அப் தமிழ்ல என்ன சொல்றது, அவர்களை கட்டுகிறபடி பேசுங்கள். அதாவது நான் உங்களோட பேசும்போது நவமானதை பேசாதபடி உங்களை கட்டி உங்களை ஒரு வளர்ச்சியில இருந்து இன்னொரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் வண்ணமாக நான் பேச வேண்டும். நீங்க இதுக்கு முன்னால என்ன பண்ணீங்க, ஒருவருக்கு ஒருவர் பொய்ய பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க ஒருத்தரை ஏமாத்தினீங்க, திருடுனீங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க இனிமே திருடாதீங்க, அதுக்கு பதிலா வேலை செய்து மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் என்று இதுல சொல்றாரு. பாருங்க, அதாவது ஒரு கெட்ட காரியம் கெட்ட பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அதை நாம வெறுத்து அதனுடைய இடத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். அதை நீங்க எம்டி ஸ்பேஸ்ல விடக்கூடாது. இதத்தான் ஆண்டவர் சொன்னாரு. இல்ல, ஒரு பிசாசு ஒருவனை விட்டு போயிட்டு பிறகு வந்து பார்க்கும்போது அது என்ன ஆச்சு, அது வெறுமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னை காட்டிலும் 7 மோசமான 7 பிசாசுனோட வந்து இருந்ததாம். ஒரு கெட்ட காரியத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அதை வெறுத்து அந்த காரியத்துக்கு மாறுபாடாக நல்லதை நாம் செய்ய வேண்டும். என்ன புதுசா இருக்குன்னு ஜனங்கள் யோசிக்கிறாங்க. ஆண்டவரே சொன்னாரு, மலப்பிரசங்கத்துல சொன்னாரு, என்னது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம அவர்கிட்ட படிக்கணும். தொடர்ந்து வாசியுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஐயா, நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறோம். தொடர்ந்து வாசிங்க. எழுதுறாரு, நீங்க வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஐயா, எனக்கு இதை குறித்து எதுவும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இது நீங்க சொன்ன மாதிரி டைரக்டா பேசுது. இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்துல பதிக்க வேண்டும். ஆமென். இதைத்தான் நாம எடுத்து கூறுகின்றோம். இந்த வார்த்தைகள் என்ன, சபைக்கு வெளியில இருக்கிற மக்களுக்கு நாம இத எடுத்து காட்டவில்லை. இவையெல்லாம் சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். இதைத்தான் நாம பார்க்கின்றோம். ஆண்டவரே, என்ன இத ஐயா, நீங்க 5ஆம் அதிகாரத்தையும் நீங்க தொடர்ந்து வாசிங்க. இத அவர் தொடர்ந்து எழுதுறாரு. அடுத்தது முதல் அவர் சொன்னாரு திருட்டுத்தனத்தை பற்றி, பிறகு பொய்யை பற்றி அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, 5ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, 2 பேரை முன்மாதிரியாக ஆக்கி வச்சிருக்கிறார். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, நீங்க பாருங்க. சின்ன பிள்ளைகள் தகப்பன்மார்களையும் தாயாரை போலவும் நடக்கிறதுக்கு விருப்பம். நான் பார்த்திருக்கின்றேன். இந்த ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பெற்றோருடைய செருப்புல போட்டுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு கொடைய திறந்து அவர்கள மாதிரி நடக்க அவர்கள் பின்பற்றுவார்கள். எப்படி பெற்றோர்கள் எந்த மாதிரி பேசுகின்றார்களோ அதே மாதிரி பிள்ளைகளும் பண்றாரு. அதனால இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள், தேவனை பின்பற்றுங்கள். இன்றைக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, இமிட்டேட். இமிட்டேட்னு சொல்லுவாங்க. இமிட்டேட் என்றால் அதாவது இப்ப நீங்க சிரிச்சா நான் சிரிக்கணும், நீங்கள் அழுதா நான் அழ வேண்டும். அதாவது இமிட்டேட், நீங்க என்ன செய்யறீங்களோ நான் செய்யறது. இதைத்தான் ஆண்டவரை நீங்க இமிட்டேட் பண்ண வேண்டும். கிறிஸ்துவின் குறித்து அவர் பேசுறாரு. அவர் எப்படி தம்மைத்தாமே தியாகம் பண்ணாரோ அத மாதிரி நீங்களும் தியாகம் பண்ணி அன்பு கூற வேண்டும். இப்போ 3வது வசனத்தை வாசிங்க. மேலும் இன்னொரு இது தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பாருங்க, முதல்ல அவர் சொன்னாரு திருட்டுத்தனம், பொய் சொல்லாம மெய்யை பேசணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, வேசித்தனம் பொருள் ஆசை இருக்கக்கூடாது. இவர் என்ன 10 கட்டளைகளை வச்சு இவர் பேசுறாரு. தொடர்ந்து வாசிங்கள் 4வது வசனம். அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஐயா ஐயா ஐயா, இது என்ன ரொம்ப ஹெவியா நீங்க சொல்றீங்க. நான் நினைச்சேன் எல்லாம் 10 கட்டளைகள் தேவனுடைய எல்லாம் அழைக்கப்பட்டிருதுன்னு. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஐயா. வாசிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருள் ஆசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஐயோ, 6வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்கள் வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஐயா, கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அங்கேயே நிறுத்தாதீங்க. நேற்று நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
ஆனா இன்றைக்கு உங்களுடைய காரியம் என்ன? தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாக இராதுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க ஐயா, சொல்றாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நீங்கள் இருட்டா இருந்தீங்க, இப்ப கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைய போல நடந்து கொள்ளுங்கள். அட்மானிஷன். தொடர்ந்து வாசியுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஐயா, இது இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்ல பார்க்கலாம், டிவில பார்க்கலாம், மூவில பார்க்கலாம், வீடியோல பார்க்கலாம். அவங்க செய்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் என்னது? அந்தகார கிரியைகளா இருக்குது. ரொம்ப இத நாம் அடிக்கடி வாசிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. 14. ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, தூங்கி இருக்கிற நீங்க விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தொடர்ந்து வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாத வகைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதிய அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இவ்வளவு பொதுவாக அவர் சொல்றார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சரி, நான் இங்க நிறுத்த போகின்றேன். அடுத்த வாரம் ரொம்ப மிகவும் முக்கியமான செய்தியை குறித்து நாம பேச போகின்றோம். அது 5:21 இருந்து அவர் போறார். இதுல என்னவென்றால், இப்ப கேள்வி, இதுல ஒரு கிளாரிஃபை பண்றதுக்கு விருப்பப்படுகின்றேன். நாம் யாரும் நம்முடைய சொந்த கிரியைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை. தெளிவாக்குறேன். நீங்க எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் சரி, தான தர்மம் செய்தாலும் சரி, அல்லது கோயிலுக்கு எத்தனை தடவை போனாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, 10 கட்டளைகளை கை கொண்டாலும் சரி, நீங்க என்னதான் செய்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அது
ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது பரிசு, ரட்சிப்பு. நியாயப்பிரமாணம் எல்லாம் மனிதன் செய்கின்ற சகல காரியங்களும் அது யாருக்கும் ரட்சிப்பை கொண்டு வராது. இதை நாம் அழுத்தி திருத்தி பேசுகின்றோம். நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் முன்னாலே அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள், நீங்க வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இத கொஞ்சம் நாம கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேவனுடைய ஈவு. இது நாம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மெழுகுவர்த்தி பொருத்தி வைத்ததினாலும் அல்லது காசிக்கு போனதுனாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தால் அது தேவனுடைய ஈவு அல்ல. அது நம்முடைய சொந்த காரியங்களினால் ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து வாசியுங்கள் 9வது வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, அவரு எண்ணத்திற்காக நம்மளை ரட்சித்தாராம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க, அப்போ 10 கட்டளைகள் என்னத்துக்கு ஐயா? ஆண்டவருடைய கற்பனைகள் என்னத்துக்கு? ஜபம் இந்த மாதிரியான இதெல்லாம் எதுக்கு வேதாகமம்? நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், நம்முடைய சொந்த முயற்சினாலேயோ கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலேயோ நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம். நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவர் சிலுவையிலே விலைக்கு வாங்கி தந்தார். ஆனா பாருங்க, ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டதுனால எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் 10 கட்டளைகள் அங்கதான் வருது. அங்கதான் ஜெபிக்க வேண்டியது இருக்கு. ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டியது இருக்கு. இந்த இது அதாவது நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு லேஸ், அது நமக்கு கொடுக்கிறார், ஃப்ரீயா கொடுக்கிறார். அதே நேரத்துல அந்த ரட்சிப்பு நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அது நம்முடைய நெறி, அதனுடைய வழி நெறி. இது எப்படி என்றால், இத நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன், நீங்க கனடாவுக்கு வருவதற்கு கனடா உங்களுக்கு அனுமதித்தாதான் நீங்க வர முடியும். அது அவங்க ஒரு பரிசு மாதிரி உங்களுக்கு இலவசமாக உங்களை இது பண்ணலாம். ஆனால் இங்க வந்த பிறகு கனடா அரசாங்கத்தினுடைய கட்டளைகளை நீங்க கை கொண்டு ஆக வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை ஜெயிலையும் போடலாம், நாட்டை விட்டையும் வெளியே அனுப்பி விடலாம். இந்த ஒரு கேள்வியை நான் கேட்க போகின்றேன். 10 கட்டளைகள் யாருக்கு முதல் தடவையாக கொடுக்கப்பட்டது? எப்பொழுது கொடுக்கப்பட்டது? இது மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார். ஏன்னா புரிந்து கொள்ளவில்லை.
நீங்கள் என்ன பண்ணுங்க, யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்க வாசி. யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தனமான வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, இது எப்பொழுது இந்த 10 கட்டளையில ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே சொல்றாரு, நான் தான்ப்பா உன்னை மீட்டு கொண்டேன். ரட்சித்த பிறகுதான் நமக்கு 10 கட்டளையில தர்றாருங்க, ரட்சிப்பதற்கு முன்னதாக அல்ல. அவர் சொல்றாரு, உன்னை அடிமையின் வீட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் நானே. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, என்ன காரணத்தை கொடுக்கிறாரு? நான் தான்ப்பா உன்னை ரட்சித்தேன், உனக்கு ரட்சிப்பேன், நான் மீட்பேன், நான் தான் தந்தேன். அதனால நீ வேற எந்த தேவனையும் வணங்க வேண்டாம். தொடர்ந்து வாசியுங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தொடர்ந்து வாசியுங்கள். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். தொடர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொடுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவர் அங்க பாருங்க, இந்த வசனங்களை எல்லாத்தையும் நீங்க வாசித்தீர்கள் என்ன சொன்னாரு? நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததுனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். இதுதான்பா உங்களுடைய என்னது சொல்றது, ஆங்கிலத்துல ஒரு கான்ஸ்டிடியூஷன். இதுதான் எல்லா சட்டத்திற்கும் அடிப்படையா இருக்குது. என்ன, இத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கனடா நாட்டிலே நீங்க வாழ வேண்டும் என்றால் கனடாவின் சட்ட திட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அது இல்லாவிட்டால் இந்த நாட்டில் இருக்க தேவையில்லை, இருக்கவும் கூடாது. அதே மாதிரி நீங்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு இருந்தால் அவருடைய கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளுவீர்கள். ஐயா, ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக பேசுகின்றார். தெளிவா, நான் என் பிதாவை அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறேன். நான் சொல்லலையா, அவரே சொல்றாரு. இதை நீங்க வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்களா, தெளிவா சொல்றாரு. என்ன யோவான் 15 யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. ரொம்ப அழகான வசனங்கள், இத வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நாம அவரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? 7வது வசனத்துக்கு வாசியுங்கள். 7வது ஐயா, 7வது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்த வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இதுக்கு மேல நான் என்னையா சொல்றது? இத அவரை அழுத்தி திருத்தி சொல்றார். அதாவது புதிய மனிதன் வந்து ஆண்டவருடைய கட்டளையிலையும் ஆண்டவருடைய சுபாவத்திற்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாதவனோ அதுக்கு கீழ்ப்படிய மாட்டான். இதைத்தான் ரோமர் மறுபடியும் நம்ம வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் ரோமர் 8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. அது எப்படியெனில் மாம்சத்திலே பலவிதமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படிக்கே அப்படி செய்தார். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணம் என்னால கை கொள்ள முடியல, ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை இங்க அனுப்பின பிறகு அவருடைய பலத்தினால அந்த நியாய பிரமாணத்தின் நீதி என் மேல என்னிடத்துல நிறைவேறுகின்றது. தொடர்ந்து வாசியுங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால் மாம்சத்தை தேவனுக்கு மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாத்தீங்களா ஐயா? நம்முடைய ஆண்டவர்களுக்கு நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் நம்மளால ஆண்டவருடைய கட்டளையிலும் உண்மையிலேயே கை கொள்ள முடியாது. கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறோம். பாருங்க, அவர் என்ன அழுத்தி திருத்தி சொல்றாரு. நீங்க தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும்.
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்படியே அவரு இந்த ரெண்டு இதையும் அவரை பிரித்து காட்டுறார். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாயிரும் இருந்தால் ஆண்டவருடைய சித்தத்தை என்னவென்று அறிவோம். ஐயா, நம்ம நேரமாயிற்று. நான் இப்பொழுது நிறுத்துகின்றேன். அடுத்த வாரம் நீங்க எங்க விட்டீர்களோ அங்கிருந்து நாம துவங்குவோம். ஆமாம் ஆமாம். ஒரு அன்பான சகோதரன் சகோதரியோ அழைத்திருந்தீர்கள். அவர்களை மீண்டுமாக அழைக்க உற்சாகப்படுத்துகிறோம். அழையுங்கள். நேரம் இப்பொழுது 4:50. நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். ஆனபடியால நீங்கள் உடனடியாக அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு இசையோடு இணைந்து கொள்ளும் வேளையில் நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். 456-253-0087 இலக்கத்திலே அழையுங்கள். நேரம் கலையத்திலே 4:52. சனிக்கிழமைக்கான நேரடி காணொளி நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அது மாத்திரமில்ல, இணைந்திருக்கிற நிகழ்ச்சி வேதாம கலாசாலை பைபிள் செமினரியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அருமையான இந்த வேலையை தந்ததுக்காக இந்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அருமைக்குரிய அழைத்த நேயர் மீண்டும் அழைப்புக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் கூடிய விரைவில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறோம், டிராப் பண்ண இருக்கின்றோம். ஐயா, ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். அன்பான நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் ஆண்டவரே, இன்றைய நாட்களும் ஐயா இந்த நேரத்தை இந்த மக்கள், நானும் இந்த மக்களும் அருமையான தாசையாக உமக்கண்டு ஒப்பு கொடுத்து உம்முடைய அதிசயமான வார்த்தைகளை, உம்முடைய வேண்டுதல்களை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய வார்த்தைகளை
தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கொடுத்த இந்த நன்மையான ஈவுக்காக உங்களை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் தினந்தோறும் நீங்கள் கொடுத்த ஈவாக கொடுத்த இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள உமது வசனத்தை நாங்கள் தினந்தோறும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் போட்டுக்கொள்ளத்தக்கதாக பழையவனை களைந்து உண்மையே நாங்கள் எங்களை கூடாக தரித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தினந்தோறும் தரித்து கொள்ளும்படியாக வாய்ப்புகளை இந்த நாட்களில் எங்களுக்கு தந்திருக்கிறீர்களே, அதுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த வேதாம கல்லூரி நிகழ்ச்சியிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அன்பான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அவளை ஆசீர்வதி. ஏனோ தானோ ஒன்று இல்லாதபடிக்கு கவனமாக கேட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களை நீங்கள் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேதாமத்தை ஆராய்ந்து இன்னும் படிக்கத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குள்ள நாங்கள் இன்னுமாக திளைத்து மற்ற நாங்கள் சந்திக்கிற மக்களுக்கும் இந்த காரியங்களை குறித்து சொல்லத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மற்ற மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உண்மையே நாங்கள் தினந்தோறும் தரித்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வேத வார்த்தைகளை எங்களுக்கு தினந்தோறும் கற்றுத்தாருங்க ராஜாவே. அப்பொழுது நாங்கள் தொடர்ந்து உடைய ராஜ்யம் வரும் மட்டும் நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் வலுவாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். எல்லாவற்றையும் உடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக்குங்க, வழி நடத்துங்க. எல்லா கண்ணன் துதியுமாக உங்களுக்கே தந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல தந்தையே, ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரம் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து சொல்லலாம். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை முடித்துக் கொண்டு அதுல பிறகு 6வது அதிகாரத்துல இறங்குவோம். இறுதியிலே பவுல் என்ன சொல்லுகின்றார் என்றால், ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமான செய்தியை கொடுக்கின்றார். நாம் எப்படி சாத்தானை வெல்ல முடியும், அதை அவர் ஒரு போர்ச்சேவனுக்கு ஒப்பாக முழு கவசத்தையும் நாம் போட வேண்டும். அந்த முழு கவசம் 7 கம்போனன்ட்ஸ், 7 பகுதிகள் உண்டு. அதை ஒவ்வொன்றாக அவர் எடுத்து சொல்லுகின்றார். இதுல என்னது என்றால், ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னது என்றால், நாம் ஆண்டவருக்குள் எவ்வளவு ஆவிக்குள்ளே வளர்ந்திருந்தாலும், என்ன பதவி பெற்றிருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய அனுமதி தேடுகின்றார். நம்ம அனுமதி இல்லாம அவர் ஒன்றுமே செய்யறது கிடையாது. ஆகையினால்தான் நாம ஜெபிக்க வேண்டியது இருக்கின்றது. அவர் அவரை நாம் கேட்டால் ஒழிய அவர் வலியுறுத்த மாட்டார். இதை நாம உணர வேண்டும். அவர் நமக்கு முழு சுயாதீனமும் கொடுத்திருக்கின்றார். அந்த சுயாதீனத்தை நாம் எப்பொழுதுமே இழக்கிறது கிடையாது. இத நாம உணர வேண்டும். அவர் எப்பயும் நம்ம வலியுறுத்த மாட்டாரு. நீ எப்பயும் நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாயை அவரு அடைக்க மாட்டார். அவர் நம்ம நீ தப்பு செய்யறேன்னு சொல்லி நமக்கு தடுக்கவும் மாட்டார். அது நாம் அவரை கெஞ்சி கேட்டா, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்றால் அவர் உதவி செய்வார். ஆமீன், ஆமீன். நன்றி ஐயா. நாங்கள் மீண்டுமாக அடுத்த வாரம் நேரமாகிவிட்டது. அடுத்த வாரம் நாங்கள் அடுத்த பாடத்திலே இன்னும் பல காரியங்களை தேவனிடமிருந்து கற்றுக்கொள்வோம். சரியா? குட் நைட். குட் நைட்.